தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். திருவாரூரில் செயல்படும் அஞ்சல் பிரிப்பகத்தை மயிலாடுதுறைக்கு மாற்றுவதாக முன்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனை எதிர்த்து போராட்டம் நடத்தப்பட்ட நிலையில் தற்போது திருவாரூரில் அஞ்சல் பிரிப்பகம் மூடப்படாது என மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. திருவாரூரில் செயல்படும் அஞ்சல் பிரிப்பகத்தை மயிலாடுதுறைக்கு மாற்றுவதாக முன்பாக அறிவிக்கப்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, திருவாரூர்ல கடந்த 1972ஆம் ஆண்டு முதல் தலைமை தபால் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த தலைமை தபால் நிலையத்தின் ஒரு பகுதியாக தபால் பிரிப்பகம் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு 2 மாவட்டங்களுக்கும் சேர்த்து இந்த தபால் பிரிப்பகம் என்பது திருவாரூர்ல செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில இந்த தபால் பிரிப்பகத்தை இங்கிருந்து மாற்றி மயிலாடுதுறைக்கு மாற்றி செயல்படுத்தப்படுவதாக மத்திய அஞ்சலகத்துறை அறிவித்திருந்தது. இதற்கு அனைத்து கட்சியினர் மற்றும் சேவை சங்கங்கள் மற்றும் வர்த்தகர்கள் என பல்வேறு தரப்பினர் கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு அனைத்து கட்சி சார்பில் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று நேற்று திருவாரூர் தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன், நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் உள்ளிட்ட அனைத்து கட்சியினர் 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த நிலையில இது சம்பந்தமாக திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினரும் அதே போன்று நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் மத்திய அஞ்சலகத்துறைக்கும் அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் மூலமாக ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள். இந்த அஞ்சலக பிரிப்பகத்தை இங்கிருந்து மாற்றக்கூடாது, இங்கேயே செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இவர்களின் போராட்டத்தின் காரணமாக இன்று தற்பொழுது மத்திய அஞ்சலகத்துறை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. திருவாரூரில் செயல்பட்டு வந்த அந்த தபால் பிரிப்பகம் என்பது மீண்டும் இங்கேயே செயல்படும், அது மூடப்படாது. அது மட்டுமில்லாமல் விரைவு அஞ்சலக பிரிப்பகம் என்பது மயிலாடுதுறையில் செயல்பட்டு வந்தது. அது இனிவரும் காலங்களில் திருவாரூரில் அது தொடர்ந்து செயல்படும் என்ற உத்தரவையும் மத்திய அஞ்சலகத்துறை தற்போது வெளியிட்டிருக்கிறது. இதற்கு திருவாரூரை சேர்ந்த அனைத்து கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்மொழிவு எடுத்த நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜசேகர். முற்றுகை போராட்டம்